ಮೂಷಿಕವಾಹನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಶೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಬುದ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ஜெய் கணேச வாகிமாம் ஸ்ரீ கணேச ரக்ஷமாம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒவ்வொரு மாத பலன்கள், வருஷ பலன்கள், வார பலன்கள், கிரகப்பயிற்சி பலன்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வரோம். அதன்படி நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அப்படின்றது சற்றேறக்குறைய 120 நாட்கள் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார். வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி செல்வது, பின்னோக்கி செல்வதுனா பலம் இழந்த காலகட்டங்கள். அப்போ அந்த பலம் இழந்த 120 நாட்களும் ஓஹோன்னு இருந்த அத்தனை ராசிக்காரர்களுக்கும் திருப்பி பழையபடி சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். சரி, வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன கெடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்ப்போம், சனி பகவான் அப்படின்னா யார் அப்படின்னாக்க கர்மக்காரகன், ஆயுள்காரகன் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சனி பகவான். அதே போல் சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது. அதே போல் சனீஸ்வர பகவானை கண்ட்ரோல் பண்ணணும்னா 2 பேரால் தான் கண்ட்ரோல் பண்ணும். அவரோட அப்பாவான சூரியனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. எம்பெருமான் விநாயக பெருமானாலையும் ஆஞ்சநேயர் பெருமானாலையும் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இத்தனை நாள் 120 நாளும் சந்தோஷமாக இருந்தவங்களுக்கு இப்போ அவர் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கும்பராசியில் வரார். ஒரு சில சங்கடங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு சனி தசை சனி புக்தியோ அல்லது ராகு தசை ராகு புக்தியோ நடந்தால் கடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி நீங்கள் பாட்டு ஆரம்பத்திலே பயமுறுத்துறீங்களே, ஒன்றே உண்மை உங்களுக்காக எனக்காக மாறாது. மாற்றம் என்ற வார்த்தையை தவிர பாக்கியெல்லாம் மாறக்கூடியது. அதே போல் உண்மை எப்போதுமே மாறாது. அப்போ இந்த சனி தசை சனி புக்தி அல்லது ராகு தசை ராகு புக்தி, சுயதசை சுயபுக்தி அடைகிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இவர் எப்போ மாறுறாரு அப்படின்னு பார்த்தாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி தமிழ் தேதிக்கு, ஆங்கில தேதிக்கு 4/11/2024 திங்கட்கிழமை சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவான் பலம் பெறக்கூடிய நாட்கள் இந்த காலகட்டங்கள். அடுத்த சனி பயிற்சி இப்போ நாம் சொல்ல வர்றது அத்தனையுமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி, ஒரு சில பேர் திருக்கணிதப்படி, ஒரு சில பேர் லகரி அயனாம்சப்படி மாறும்பாங்க. பட் நம்மளுடைய வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ட்ரெடிஷ்னல் கோயில்கள் ஆலயங்களில் பின்பற்றக்கூடியது வாக்கிய பஞ்சாங்கம். நாம் எல்லாருமே சொல்கிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் ஒன்று சொல்லிக்கிட்டு வந்துட்டுருக்குறோம். அப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனி பயிற்சி அடுத்த 26/3/2026 வரலும் இருக்குது. அப்போ இதுக்கு இடையில 2 பெரிய பயிற்சிகள் வருது. ஒன்று ராகு கேது பயிற்சி, அடுத்தது குரு பயிற்சி. அப்போ அதையும் வச்சுக்கிட்டு நாம் பலன் சொல்லும்பொழுது குரு இடம் மாறும்பொழுது உண்டான பலன்கள், குரு வக்ர காலகட்டங்களில் உள்ள பலன்கள், குரு வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் உள்ள பலன்கள், இதையும் வச்சுக்கிட்டு சொல்லணும். அதே போல் பயிற்சிகள், குரு பயிற்சி அப்படின்றது சற்றேறக்குறைய 360 நாள். அப்போ இந்த சனி பயிற்சிக்கு முன்னாடி அவர் மாறுறாரு. ராகு கேது பயிற்சி அப்படின்றது சற்றேறக்குறைய 1.5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் மாறுறாரு. அதையும் வச்சுக்கிட்டு பலன்கள் சொல்ல போகிறோம். அதே போல் எளிய பரிகாரங்களும் நம்மளுடைய ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். காலபுருஷ தத்துவத்தின்படி 2வது விடமான ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அதுக்கு அடுத்தது பொறுத்தவரை கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருக்கார். அதுக்கு அடுத்தது கன்னியா ராசியில் கேது பகவான், தனித்த கேது பகவான் இருக்கார். இந்த ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி பிறக்கும்பொழுது சூரியனும் நீச்ச நிலையில் இருக்கார். அதுக்கடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 8வது ராசியான விருச்சிக ராசியில் சுக்கிரனும் புதனும் இருக்காங்க. இதை தவிர கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சிருக்கார். 12ஆம் இடமான காலபுருஷ தத்துவத்தின்படி மீனத்தில் பொறுத்தளவுக்கு ராகு பகவான் இருக்கார். அந்த ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கார். இப்போ பொறுத்தளவுக்கு சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே சாமி, அவருக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்கு. ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தி 7.5 வினாழிகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த சனீஸ்வர பகவான். நியாயவான், சத்தியவான் சனீஸ்வர பகவான். சரி, அவர்கிட்ட சரணாகதி அடையணும்.
ஏன் சரணாகதி அடையணும்? இப்போ 2 பேருக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், யாராவது ஒருத்தர் சரணாகதி அடையணும். அப்போ அந்த சரணாகதி அடையும் போது அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களின் தன்மையை குறைப்பார். அப்போ சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன பரிகாரங்கள், இப்போ சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே எளிய பரிகாரங்கள். அந்த எளிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாருக்குமே உடல் நடுங்கும். ஏன்னா ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு அவர் மாற்றம் செய்யும் பொழுதே வந்து பெரிய ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி செல்லக்கூடிய ஒரு பெரிய கிரகம், மெதுவாக செல்லக்கூடிய கிரகம், கர்மத்தை வைத்தே உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடிய கிரகம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நேர்மையானவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான பலனும், ஏதாவது தவறு செய்தார் தவறுக்கு உண்டான பலனையும் கொடுக்கக்கூடியவர். அதனால தான் அவர் துலாத்தில் உச்சமடையக்கூடியவர். அதை தவிர அவருடைய ராசின்னு சொல்லக்கூடியது 10, 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், லாபஸ்தானத்தை அவருடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கார். அதனால் உங்களுக்கு வர வேண்டியது, நியாயமாக வர வேண்டியது எல்லாமே வந்து சனி பகவானால் கொடுக்கப்படும். தவறாக செய்தார்களேயானால் அதற்குண்டான தண்டனையும் அதற்கேற்றாற்போல் வழங்கப்படும். சரி, இப்போ சனி பகவானுக்கு என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம்? பொதுவாகவே பார்த்தாலேனால் நம்மளால் அதிகமாக செலவு பண்ண முடியாதவங்க, ஏற்கனவே வந்து சனி பகவானால் மிகுந்த தொல்லைக்கு ஆளாகப்பட்டவர்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போகலாம். கோவிலில் போயிட்டு நவகிரக சன்னதியில் உங்களால் முடிஞ்சதுன்னா அந்த எள்ளு விளக்கு வாங்கி நவகிரக சன்னதியில் விளக்கு ஏற்றுறது, வாரத்துக்கு ஒரு தரம் சனிக்கிழமை அன்னைக்கு போயிட்டு வர்றதும், சனிக்கிழமை அதிகாலை முதல் ஹோரையான சனி ஹோரையில் வந்து சனி பகவானுக்கு உண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சரி, கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அது மாதிரி பண்ண முடியாதவாளுக்கு வீட்டிலேருந்தே பண்ணக்கூடியது வந்து சனி காயத்ரி மந்திரம்னு சொல்லக்கூடியது. சனி காயத்ரி மந்திரம் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்றது வந்து சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரமாக சொல்லப்படுகிறது. இது சொல்ல முடியல, இது வந்து ஒரு நாளைக்கு 8 தரமாவது சொல்கிறது, வீட்டில் இருந்தே வந்து உபாசனம் செய்கிறதன் மூலியமாக சனி பகவானுக்கு உண்டான எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் அது வந்து நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். சரி, இன்னொரு மந்திரம் இருக்குது. ஓம் சனேஸ்வராய வித்மஹே சாயாபுத்ராய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத்து அப்படின்ற மந்திரத்தையும் ஒரு நாளைக்கு 8 முறை சொல்கிறதன் மூலியமாக சனி பகவானுக்கு செய்யக்கூடிய எளிய பிரீத்தியாக சொல்லக்கூடியது. இன்னும் ஒன்று வந்து நீலாஞ்சன சமாபாசாம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனேஸ்வரம். இந்த 3 காயத்ரி மந்திரத்திலையும், அதாவது இது கடைசியாக சொன்னது ஒரு ஸ்லோகம், முதல் 2ம் வந்து காயத்ரி மந்திரம், அதாவது சனீஸ்வர காயத்ரி மந்திரம். இந்த சனீஸ்வர மந்திரத்தில் சொல்கிறது மூலியமாக ஒரு நாளைக்கு 8 தரம் சொல்கிறதன் மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக இந்த சனி பகவானின் மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இதை தவிர என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தாலேனா, கோவிலில் இருக்கக்கூடிய அதாவது பிராமணர்களுக்கோ அந்தணர்களுக்கோ உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம், அதுவும் என்ன வஸ்திரம் கொடுக்கணும்னா வெள்ளை கலர் வஸ்திரம், வேஷ்டி, உத்திரியம், அதாவது 9/5 வேஷ்டியோ 10/6 வேஷ்டியோ இது வாங்கி அவங்களுக்கு சனிக்கிழமை அன்றைக்கி தானமாக கொடுக்கறது. அது தவிர முடிஞ்சது ஆனால் ஒரு புது பாத்திரத்தில் அந்த பாத்திரம் முழுக்க வந்து நல்லெண்ணெய், செக்கில் போட்ட நல்லெண்ணெயை வாங்கி தானமாக சனிக்கிழமை கொடுக்கறது. அது தவிர வந்து காக்கைக்கு சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றது, அதாவது கார்த்தால எழுந்து குளிச்சுட்டு இதெல்லாம் சாமிக்கு பண்ணும்போது சாமிக்கு இதுவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் முதல்ல வந்து காக்கைக்கு சாதத்தை வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து சாப்பிட போடுறது. சனிக்கிழமை அன்னைக்கு முடிஞ்ச அளவு எந்த ஒரு என்ன சொல்கிறது, அதாவது முடிஞ்சவர்களும் உபவாசம் இருக்கிறது. சனி பிரதோஷ காலம் வந்ததுன்னா சனி பகவானை தரிசிக்கிறதும் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் பெரிய ஏற்றம். வாரம் வந்து ஆஞ்சநேயரையும் அதை தவிர வந்து விநாயகரையும் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். ஏன்னா சனியை கட்டியவர்கள் இவர்கள் 2 பேர் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் வந்து எளிதாக பண்ணலாம். அதை தவிர பார்த்தாலேனால் உங்களால் கொஞ்சம் செலவு பண்ண முடியும் அப்படின்னா
இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு கால் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச இரும்பு இல்லைன்னா வந்து தோல் சம்பந்தமான, அதாவது தோல்னால் வந்து அவங்களுக்கு லெதரில் ஷூஸு அந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது மூலியமாக, இல்லை இரும்பு சம்பந்தமானன்னா அந்த இரும்பு சக்கர வண்டிகள் அந்த மாதிரியான விஷயங்கள், இல்லைன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு இந்த சில்ட்ரன்ஸ் படிக்கிற ஸ்கூலுக்கு உங்களால் ஏதாவது டொனேட் பண்ணுறது, டொனேஷன்னா காசாக கொடுக்காம பொருளாக வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணுறது. ஆனால் அது தவிர பார்த்தாலேயானால் ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச, அதாவது துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோட் வாங்கி கொடுக்கறது, கையில் க்ளவுஸ் வாங்கி கொடுக்கறது, லெதர் சம்பந்தமான, அது தவிர வந்து தோல் சம்பந்தமான, இரும்பு சம்பந்தமான விஷயங்கள், உடல் உழைப்பை நம்பி இருக்கிறவங்க, அதாவது இந்த கல் உடைக்கிறவங்க, மரம் மறுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இரும்பு சம்பந்தமான ஆக்ஸா இது வாங்கி கொடுக்கறது, ரம்பம் இல்லைன்னா வந்து இந்த இது கடப்பாறை, மம்முட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு அவங்கள வர சொல்லி பொருளை தானமாக கொடுக்கணும். காசு தானமாக கொடுக்கக்கூடாது, பொருளை மட்டும் தானமாக கொடுக்கறதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான சனீஸ்வர பகவானின் பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமான விடுதலை கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறோம். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக இந்த சனி வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பார்த்துட்டு அதுலேயும் ஒரு ராசிக்கும் எந்தெந்த கோவில்களுக்கு போனால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத இப்போ ஒன்றா பார்க்கலாம். அன்பார்ந்த மீனராசி என்பர்களே, புரட்டாதி 4ஆம் பாதம், உத்தரட்டாதி 4 பாதம், ரேவதி 4 பாதம் கொண்ட மீனராசி என்பர்களே, கெட்டாலும் மேன்மக்களே, சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். மீனராசியுடைய அதிபதி குரு பகவான். குரு என்பது பிரகஸ்பதி. அவர் உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்திலான முயற்சி ஸ்தானத்தில் இருந்து அத்தனையும் வெற்றி கொண்டு கொடுக்கக்கூடிய காலகட்டம். மீனராசி என்றாலே உயர்வான எண்ணங்களையும் உயர்வான செய்கைகளையும் உயர்வான குணங்களையும் உடையவர்கள். இவர்களுக்கு ராசி சனி வக்ர நிவர்த்தி அடையக்கூடியது ராசியின் 12ஆம் இடத்தில் சதய நட்சத்திரத்தில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், அவர் அடைவது ராகுவுடைய நட்சத்திரத்தில், அந்த ராகுவும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறார். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி மேலும் 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 வெற்றியே கொடுக்கும் என்பதை நம்பலாம். இதை தவிர உங்களுடைய 4ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்தில் வருகின்ற மே மாதம் வருகிறார். அப்படி வரும் 3ஆம் இடத்தில் உள்ள குரு பகவான் 4ஆம் இடத்தில் வருகிறார். 4ஆம் இடத்தில் வருவது நல்லதா? கண்டிப்பாக நல்லது. ராசிநாதன் எங்கிருந்தாலும் வலுவாக இருப்பார், கேட்க வேண்டிய தேவை கிடையாது. ஆனால் உங்களுக்கு எதிர்பாலினத்தினால் 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதனால் கணவன் மனைவிக்குள் சிறு குழப்பங்களும் பதட்டங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஒற்றுமையோடு இருப்பது வாய்ப்புக்கு குறைவு இருக்கிறதுனால் வீணான வாதம் செய்வதை தவிர்ப்பது சிறந்தது. யாருக்கும் ஜாமீன் ஜவாப் போடுவதை தவிர்ப்பதும் நல்லது. அதேபோல் உங்களுடைய வருங்கால லைஃப் பார்ட்னர் மட்டுமல்லாமல் தொழில் பார்ட்னரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர் உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் மொத்தத்தில் இந்த சனி வக்ர நிவர்த்தி மீனராசி என்பவர்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் இந்த இடைப்பட்ட காலத்தில் குரு பகவானானவர் மே மாதம் இடப்பெயர்ச்சி அடைகிறார். அதை தவிர உங்கள் ராசியில் உள்ள ராகு பகவானானவரும் இடப்பெயர்ச்சி அடைகிறார். இந்த இடப்பெயர்ச்சிகள் உங்களுக்கு என்னென்ன நன்மைகளும் என்னென்ன கெடுபலன்களை தரும் என்பதை அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வார்கள். ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது மீன ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களே, ஆனால் 12ஆம் இடத்துல சனி வக்ர நிவர்த்தி ஆறுது, 7.5 சனி ஆரம்பிக்கிறது, விரய சனி. அதனால் 12ஆம் இடத்தில் சனி பகவான் வேறு எந்த சுபர்கள் பார்வையும் இல்லாமல் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் முதல்ல. ரெண்டாவது விஷயம், நாட்டை விட்டு போகக்கூடிய, ஊரை விட்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஷார்ட் ட்ரிப் வந்து வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வேலை நிமித்தமாக கணவன் மனைவி, அதாவது குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல எந்த வேலைக்கு போனீங்கன்னாலும் வேலை வந்து 2 மடங்கு இருக்கும் செய்யக்கூடிய வேலை. அதனால் வந்து மென்டல் ப்ரெஷர், ஃபிசிக்கல் ப்ரெஷர் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்கேற்ற பணமும் வரும், அதற்கேற்ற செலவுகளும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால அதீதமான பிரம்மாண்டமான திங்கிங் இருக்கும். அதாவது நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து எடுத்து செய்து முயற்சி செய்து வெற்றி கொள்ள வேண்டும் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஓடுவீங்க.
அதுக்கு ஒரு முத்தாய்ப்பாக உங்களுடைய ராசிநாதனே 3வது இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேயானால் உங்களுடைய உடல்நிலையும் சீராக இருக்கும். ஆனால் உங்களுடைய பார்ட்னர்கள் எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேயானால் 2025 மே மாதம் குரு பகவான் மாற்றத்தை ஏற்படுத்தி அவர் வந்து அதாவது மிதுனத்துக்கு போகிறார், 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பார்க்கறதுனால கண்டிப்பாக அப்பொழுதிலிருந்து சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. செலவுகள் வரும், மே மாதம் வரலும் செலவுகள் வந்து தேவையற்ற செலவுகளாக இருக்கும். அதற்கு பிறகு தேவையுள்ள செலவு சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. அதுக்கு புதுசாக லோன் வாங்குவீங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சமசப்தமத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறதும் 4ஆம் இடத்துல ராசிநாதனே போய் உட்காந்துருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். புதிய கடன் ஏற்றுக்கொண்டு நீங்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வேலையில் மாற்றம் வரும், வேலையில் பதட்டம் இருக்கும். இந்த வேலை இருக்குமா இருக்காதா, மேலதிகாரிகளோட சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். வேலையில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணுறேன்னு வாங்க, அதுக்காக இன்னும் ஓடுவீங்க. ஓடி நீங்கள் எந்த அளவுகளுக்கு ஓட முடியுன்றதை உங்களை ஓட விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க. அதன் மூலியமாக உங்களுடைய உடல் உழைப்பு ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பரில் ராகுவும் 12ஆம் இடத்துக்கு போயிடுறார், கேது 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம். 12ஆம் இடத்துக்கு போய் ராகு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியமும், வெளிநாட்டுக்கு ஷார்ட் ட்ரிப் போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவங்க, அதாவது இந்த மெடிக்கல் லேப்ஸ் விற்றுட்ருக்கவங்க, அதாவது இந்த மருத்துவ உபகரணங்கள், அதை தவிர வந்து இந்த தங்க வியாபாரம், அதை தவிர இந்த பேங்கிங் இது அக்கௌண்ட்ஸு, காஸ்ட் அக்கௌண்டிங்கு, அதை தவிர எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கடல் வாழ் உயிரினங்கள் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதை தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால புதிய வேலை மாற்றம் 2025 அக்டோபருக்கு மேலே கண்டிப்பாக வந்தே தீரும். அந்த வேலை மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா தொழிலில் ஒரு அபரிமிதமான மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. சனி பகவான் இந்த 7.5 சனியின் முதல் 2 வருஷத்துக்கு 2026 மார்ச்சில் முடிகிறார். அதுக்குள்ளே பார்த்தீங்களேனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் நிச்சயமாக தெரியும். இந்த காலகட்டத்தில் வந்து சில நேரங்கள் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளையும் தாண்டி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த காலகட்டத்தில் எந்த கோவிலுக்கு போய் பரிகாரத்தை செய்து வந்தால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போ உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு சனி 12ஆம் இடத்துல இருக்கிறது விரயச்சனி. அப்போ விரயச்சனிங்கிற காலத்தில் விரயங்களாகும். அந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கிறது நல்லது. அதை சுப விரயமாக மாற்றிட்டிங்கன்னா அசுப விரயங்கள் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இந்த படிக்கிற குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த 12ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறதுனால படிப்பு எவ்வளவு நல்லா படித்தா கூட அவங்களுக்கு ஞாபக சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதனால் ஒரு தடவைக்கு 4 தடவை படித்தாங்கன்னா அதில் வந்து சிறப்பாக அடைய முடியும். அதெல்லாம் இருக்கிறது. ரெண்டாவது வந்து விரயச்சனியாக இருக்கிற காரணத்தினாலையும் ராகு வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிற காரணத்தினாலையும் இந்த குரு மாறுற வரைக்கும் பிரச்சனைகள் வந்து அதிகம். குரு வந்து மாறக்கூடிய காலம் வந்து மே மாதம்தான் மாறுறாரு. அதாவது 2025 மே மாதம். அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அப்போ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ராகு திசை அல்லது வேறு திசைகளில் ராகுனுடைய புத்திகள், ராகுனுடைய அந்தரங்கள் நடக்கக்கூடியவர்களாகவும், அல்லது சனி திசையோ அல்லது சனியினுடைய மற்ற திசைகளில் சனியினுடைய அந்தரம் நடந்தாலும் அல்லது கோச்சார ரீதியில் வந்து நடந்தாலும், இந்த கோச்சார ரீதியில் இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால நீங்கள் வந்து அவசியம் போக வேண்டிய இடம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து திருமுடீஸ்வரம் அப்படின்னு விழுப்புரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. அங்கே இருக்கிற சிவனையும் சனீஸ்வர பகவானையும் போய் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இதனால் வரக்கூடிய விளைவுகளிலிருந்து நன்மை பெற முடியும் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். மேலும் வந்து ஐயா ஆரம்ப காலத்திலரே வந்து உங்களுக்கு சொன்னாங்க, டெய்லி ஒரு விநாயகரை போய் வணங்கணும், சனீஸ்வரனுக்கு எல் தீபம் ஏற்றணும்,
ஆஞ்சநேயரை போய் வணங்கணும், தான தர்மங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்காங்க. அதுகளையெல்லாம் கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு வரக்கூடிய விரயங்களில் இருந்து நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக மாறும். மேற்கொண்டுள்ள விஷயங்களை நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது இந்த மீன ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் 7.5 சனி ஆரம்பிச்சிடுச்சு. சனி பகவான் வக்கர நிவர்த்தியம் அடைஞ்சிட்டார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் சிலது இருக்கும். அதாவது அடுத்த வருஷம் மே மாதம் வரலும் தேவையில்லாத செலவு. அது எப்படி செய்கிறது அப்படின்னா, செலவு செஞ்சதுக்கு அப்புறம் தான் அது தேவையில்லாதுன்றதே உங்களுக்கு புலப்படும். இந்த காலகட்டத்தில் பொறுமையாக இருக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். நண்பர்களோடு தேவையற்ற விஷயங்களில் பகிர வேண்டாம். தேவையற்ற விஷயங்களில் ஈடுபட வேண்டாம்ன்றதை சொல்கிறோம். அதற்கு பிறகு பார்த்தோம்னா ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ஒரு பெரிய ஏற்றமான காலம் வரும். வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை மாறுதல்கள் வரும். புதிய வேலையில் ஏற்றங்கள் வரும். ஏற்றத்தோடு உங்களுக்கு சம்பளம் அதிகமாக வரக்கூடிய, பண வரவு அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு குருவும் 4ஆம் இடத்துல போகிறதுனால புதிய வீடு மனை வாங்கிறதுக்கு, புதுசாக லோன் வாங்கக்கூடிய காலகட்டம் 2025க்கு மேலே வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய வியாபாரம் நல்ல ஒரு வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டம். மாற்று வியாபாரங்கள் இருக்கும். அதை தவிர உங்களுடைய தொழிலில், பார்ட்னர்ஷிப் தொழிலில், அதாவது கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏற்றமான சனி வக்கர நிவர்த்தியாக இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய, ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.